வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு Xylem. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க் ரூம் சீரீஸ்ல தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த கேள்வியில என்ன இருக்குன்னு பாருங்க. இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ப்ராசஸ் என்ட்ரோபி இன்க்ரீசஸ்? உங்க 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ராசஸ்ல எந்தெந்த ப்ராசஸ்ல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத கேள்வி. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் லிக்விட் எவாபரேட் டு கேஸ் வேப்பர். ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ். ஸோ இப்போ எப்பவுமே சாலிட் லிக்விட் ஆகிறதும் லிக்விட் கேஸா மாறதும் எப்பவுமே எப்படி இருக்கும்? என்ட்ரோபி பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி கேஸ் லிக்விட் ஆகுறதும் லிக்விட் சாலிடா மாறதும் என்ட்ரோபி எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லிக்விட் வேப்பர் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? இது என்ட்ரோபி பாசிட்டிவ். நெக்ஸ்ட், டெம்பரேச்சர் ஆஃப் a crystalline solid lowered from 130 Kelvin to 100 Kelvin. ஸோ டெம்பரேச்சர் நீங்க குறைக்கிறீங்க, என்ட்ரோபி என்ன ஆகும் அப்படிங்கிறது கேட்கறாங்க. எப்பவுமே என்ட்ரோபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். நீங்க டெம்பரேச்சரை கூட்டுனா என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் என்ன ஆகும்? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடியது என்ன? இது நெகட்டிவ். பிகாஸ் டெம்பரேச்சரை குறைக்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சரை குறைச்சாச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரோபி என்ன ஆகும்? மினிமைஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ். அடுத்து பாருங்க என்ன இருக்கு? சோடியம் பை கார்பனேட். இந்த சோடியம் பை கார்பனேட் வந்து உங்களுக்கு சோடியம் கார்பனேட் அண்ட் H2 வாட்டரா டிசால்வ் ஆகுது. ஓகே, வாட்டரா லீவ் ஆகுது. இப்போ இதுல என்ட்ரோபி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு சாலிட் ஸ்டேட் அண்ட் 2 கேஷியஸ் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கேயுமே ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டன் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. தட் மீன்ஸ் இங்கேயும் உங்களுக்கு என்னதான் வரும்? என்ட்ரோபி இஸ் பாசிட்டிவ். கரெக்டா? ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ நீங்க பார்த்தாலே போதும். ஸோ அதோட வேல்யூ பாசிட்டிவ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல டெல்டா என்ஜியோட வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரோபி ஆஃப் த ரியாக்ஷனும் பாசிட்டிவா தான் இருக்கும். நெக்ஸ்ட், Cl2 கேஸ் தென் 2Cl ஆட்டமா மாறிடுது. ஸோ ஆட்டமைசேஷன். ஸோ ஒரு மாலிகுலா இருந்தது இப்போ 2 ஆட்டமா மாறிடுச்சு. ஸோ ஒரு மாலிகுல் 2 ஆட்டம். அப்ப இந்த இடத்துல என்ட்ரோபி என்ன ஆகும்? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுதான் செய்யும். பிகாஸ் ஒருத்தங்க இருந்த இடத்துல இப்போ 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ 2 ஆட்டமும் ரேண்டமா அலைன் ஆகும். ஸோ என்ட்ரோபி இன்க்ரீசஸ். தட்ஸ் இட். அப்ப இங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஏ, பி அண்ட் டி, சாரி ஏ, சி அண்ட் டி, இந்த 3 ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ see you on next session. Take care of yourself. Bye.